ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு அதாவது 17-11-2025 கனமழை காரணமா எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க கனமழை அப்படின்றது, அங்க எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டுடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா மழை நமக்கு ஒரு பிரேக் விட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 நாள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல நிறைய மாவட்டங்கள்ல மழை அப்படின்றதே கிடையாது. இப்போ ஒரு கம்பேக் கொடுத்துருக்குது நம்ம அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றது. இப்போதான் மறுபடியும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு அதாவது 16-11-2025 ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சில மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யும் அப்படின்னும், நாளைக்கு 17-11-2025 அன்னைக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த மாவட்டம் அப்படி மழை பெஞ்சது அப்படின்னா அந்த எந்த மாவட்டங்கள்ல எல்லாம் நமக்கு லீவ் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு அப்படின்றதையும் கம்ப்ளீட்டா இப்ப நம்ம பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் பாத்தீங்கன்னா 17-11-2025 அதே போல 16-11-2025 இந்த 2 நாளும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றது மிக கனமழைக்கான ஒரு அலர்ட். சரியா, தமிழகம் முழுக்கவே மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் அந்த ஒரு அலர்ட்டை கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன செய்வாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் தனித்தனியா இண்டிவிஜுவலா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படிலாம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வார்னிங் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு அதாவது 16-11-2025 இன்னைக்கு சண்டே அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள்ல மழை அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சில மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு அலர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அலர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை. சரியா, அந்த டெல்டா பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை இந்த 4 மாவட்டத்துக்கும் இன்னைக்கு அதாவது சண்டே 16-11-2025 சண்டே அன்னைக்குன்னு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாவட்டங்கள்ல அதிகமான மழை பெஞ்சிட்டு இருக்கும். இது தவிர்த்து விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த 5 மாவட்டங்கள்லையும் கனமழைக்கான எச்சரிக்கை அதாவது எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த 5 மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேசான ஒரு கனமழை மட்டும் இருக்கும். ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மழை இருக்காது. பட் கனமழை அங்கங்க ஒரு சில இடங்கள்ல இந்த 5 மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். இது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு எச்சரிக்கையா நம்ம பாக்குறோம். இப்ப நாளைக்கு 17-11-2025 திங்கட்கிழமை எந்த மாவட்டங்களுக்கு அலர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சென்னை நம்மளுடைய சென்னை மாவட்டத்துக்கும் சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய நகர்பகுதிகளுக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். இது போக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம். சரியா, ஸோ இந்த மாவட்டம் அதாவது வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா வரைக்கும் நமக்கு நாளைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திரும்பவும் சொல்றேன், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 7 மாவட்டங்களுக்கும் நாளைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. இது போக விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்கள்ல நாளைக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ அலர்ட் கொடுத்திருக்காங்க. சரியா, ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டங்கள்ல நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இதுல சென்னையில, திருவள்ளூர்ல, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை இந்த 7 மாவட்டங்கள்ல நீங்க மிக கனமழை எதிர்பார்க்கலாம். மிக கனமழை ஆரஞ்சு அலர்ட் நாளைக்கு கொடுத்திருக்கிறதுனால இந்த மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை நம்ம 99% எதிர்பார்க்கலாம். சரியா, அதே போல விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழை அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப இந்த மாவட்டங்கள்ல நாளைக்கு காலையில நிலவரம் பொறுத்து
சரியா? நாளை காலையில ஒரு ஒரு 5 மணில இருந்தே வந்து ஒரு நல்ல மழை பெஞ்சது அப்படின்னா வந்து அந்தந்த மாவட்டங்களினுடைய மாவட்ட ஆட்சியர்கள் வந்து விடுமுறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆக மொத்தம் அந்த 7 மாவட்டம் பிளஸ் இந்த ஒரு 8 மாவட்டம், 2 4 6 8 மாவட்டம், சரியா? அந்த ஒரு 7 + 8 இந்த 15 மாவட்டங்கள்ல நாளைக்கு வந்து நீங்க விடுமுறையை எதிர்பார்க்கலாம். அந்த 7 மாவட்டம் 99% நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த 8 மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 சான்ஸ் உங்களுக்கு. நாளைக்கு அது காலையில உங்க மாவட்டத்துல பெய்யக்கூடிய அந்த மழையை பொறுத்து அமையும். புரியுதா? ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டு. ஃபர்தராக வந்து நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே வீடியோ போடுறதா இருந்தாலும் போடுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அதில் நம்ம மெசேஜ் மூலமாகவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ.